பொம்மூஸ் டச். இந்த வீடியோவில் நாம் செய்ய போகிறது கத்திரிக்காய் வச்சு ஒரு பிரியாணி. அதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு குக்கரில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அதில் 3 பட்டை, 2 பே லீஃப், கொஞ்சமாக லவங்கம், 4 ஏலக்காய், 2 அன்னாச்சி பூ போட்டுக்கலாம். இது நல்லா எண்ணெயில் பொரியணும். அதோட கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம். சீக்கிரம் வணங்க, கொஞ்சமாக உப்பு போட்டு அதை நல்லா வணக்கிக்கோங்க. வணங்கினதும் அதோட கட் பண்ண 2 தக்காளி, 1 கப் புதினா, 1 கப் கொத்தமல்லி, ஒரு 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்ம போட்டிருக்க தக்காளி புதினாலாம் நல்லா வணங்கணும். அப்போ தான் பிரியாணி சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. கத்திரிக்காய் கருப்பாகாமல் இருக்க அதை அறுத்து தண்ணியில் போட்டிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதோட பட்டாணியை போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு காஞ்ச பட்டாணியை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சா நீங்கள் அதை கூட போட்டுக்கலாம். அதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்து அதை நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் ஊற வச்சிருக்க அரிசியை போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ரெகுலராக யூஸ் பண்ணுற சாப்பாடு அரிசி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாஸ்மதி ரைஸ் இல்லாட்டி சீரக சம்பா கூட யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி 1க்கு 2 மடங்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஒரு கல் தூக்கலாக இருந்தால் தான் சாப்பாடு ரெடி ஆனதுக்கப்புறம் உப்பு கரெக்டாக இருக்கும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. குக்கரை மூடிடலாம். இதை 2 விசில் விட்டு எடுத்தா சூப்பரான பிரிஞ்சால் பிரியாணி ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.